வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபையாக ஒரு எழுப்புதலை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று நீ இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மாத்திரமல்ல, எல்லா கணமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் மகிமையின் தேவன் ஒருவருக்கே. இந்த 19ஆம் தேதி காலங்களில் இந்த 4வது மாதத்திலே உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவரோடும் ஒருவேளை முகமுகமாக பாராட்டினாலும் இந்த காணொலி காட்சி மூலமாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதை குறித்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லா கணமும் துதியும் மகிமையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாவதாக. அவர் மகிழ்ப்படுவராக. அவரை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். அவருக்கு நான் செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலும் கால நேரத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு இந்த காலங்களிலே இந்த 3வது வாரத்தினுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பெரிய காரியங்களை செய்வராக. செய்கின்ற தேவன் நாமத்தில் இருக்கிறார். அவர் எப்போதும் மாறாதவர். அவர் 3 காலங்களில் உரியவர். கடந்த காலம், எதிர்காலம், வருங்காலத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கின்றவர். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலங்களில் அவருக்கு அதிகமான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எழுதுகிறேன். கர்த்தர் பொழுது நம்மத்திலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசனத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய வல்லமைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் அனைவரும் இன்றைக்கு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மேல் இறங்கி நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னதை அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அருமையானவர்களே, அதிலே தன்னை ரொம்ப அன்பாக நேசிக்கிறவர்களை குறித்து அவர் சொன்னார். அவருடைய அவருடைய விசுவாசம், தேவனோடு கூட இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்று அவர் கண்டார். அதை தீர்க்க தரிசனமாக சொன்னார். இன்றைக்கும் கூட நம்முடைய அன்பின் ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சற்று சோதித்து பார்ப்பதற்கு தான் இன்றைக்கு காலவேளை தேவன் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்தார். இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அருமையானவர்களே, தேவன் 3 காலங்களுக்குரியவர் என்று சொன்னேன். அவர் 3 காரியங்களிலே இந்த உலகத்திலே ஜெயிக்கின்றவராகவே இருந்தார். முதலாவது, அவர் பிசாசை ஜெயிக்கின்றவராக இருந்தார். 2வது உலகத்தை ஜெயிக்கின்றவராக இருந்தார். 3வது அவர் மரணத்தை ஜெயிக்கின்றவராக இருந்தார். அருமையானவர்களே, அவரை மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கல்லறைகளையும் கூட அவர் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சாத்தானுடைய வல்லமைகளும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றிலும் காற்றினுடைய வல்லமை அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது. இந்த உலக காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையாக இருக்கிறது. அருமையானவர்களே, வல்லமை என்று சொன்னால் மிகையாகாது. கவனிக்க, அதை ருசி பார்த்தால் அது மிகையாகும். மிக டேஸ்டாக இருக்கும். வேதத்தை நாம் வாசிக்கிற வேளையில தான் அந்த வார்த்தைகள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. வேதத்தை தியானிக்கும் போதுதான் அது நம்மளை இன்னும் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி உறவுகள் அதிகமாக ஒன்றி ஏவுகிறதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவோ காரியங்களே நமக்கு பிரியம் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களே நமக்கு நிறைய பிரியம் இருக்கிறது.
உலக பிரகாரமாக மனிதர்கள் மேலே நமக்கு பிரியம் இருக்கிறது. மாத்திரமல்ல, மனைவி, பிள்ளைகள், சொத்து, பணம் இவர்கள் எல்லாவற்றின் மேலும் பிரியம் இருக்கிறது. ஆஸ்திகள் மேல் பிரியம் இருக்கிறது, ஆபரணங்கள் மேல் பிரியம் இருக்கிறது, ஆடைகள் மேல் பிரியம் இருக்கிறது. மாத்திரமல்ல, கண்ணுக்கு பிரியமானவர்களோடு கூட நமக்கு பிரியமாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கிறோமே என்று சொல்லி சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து போன வாரத்திலும் கூட இந்த செய்தியிலே இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். நினைவுபடும்படியாக மீண்டும் அதை நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. தேவன் அந்த வார்த்தைகளை எனக்கு தந்தார். அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கிறேன். என்னுடைய ஆசை, எண்ணம், ஏக்கமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதே, தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதே, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. என்னை நேசிக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களே, நீங்கள் சொந்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய அன்புக்கு சொந்தக்காரராக மாறுங்கள். அவருடைய அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பினால தான் எல்லாவற்றிலும் அவர் வென்றார். அருமையானவர்களே, அந்த தேவன் நாம் எவ்வளவாக நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனாலும், இடறி போனாலும், விழுந்து போனாலும் அவருடைய அன்பு மாறாதவர்களாக இருக்கிறது. மனிதனுடைய அன்பு மாறிப்போம், மனிதனுடைய அன்பு ஒருவேளை குறைந்து போகும், மனிதனுடைய அன்பு ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை. அவருடைய அன்பு எப்பொழுதும் நம் மேல் இருக்கிறது, குறையாமல் இருக்கிறது. நேச அன்பு என்று வேதம் சொல்லுது. அந்த அன்பை தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வைக்க, பிரசங்கிக்க, மாத்திரமல்ல சொல்ல நிற்கிறேன். அருமையானவர்களே, அன்பர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு சொன்ன வார்த்தைகள், அவர் மாடு மரணங்களுக்கு முன்பாக, அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தைகளை நினைவுகூர நாம் இருக்கிறோம். அவர் சொன்னதை அப்படியே நடந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் சொன்னதை செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதில் ஒரு காரியமும் மாறி போகவில்லை. எல்லாமே நேர்த்தியானது, ஆசீர்வாதமாகவே நமக்கு இருக்கிறது. அதை நாம் தான் இன்றைக்கு அழகிறோம். நாம் தான் இன்றைக்கு அதை நாம் விட்டுவிடுகிறோம். அவர் நம்மளை விட்டுவிடுவதில்லை. அவரை நம்மை மறப்பதில்லை. நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறது, 31ஆவது வசனம், 32, 33, 34, 35 கூட அவர் சொல்லுகிறதை, அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளும், இரண்டு சாரார் சொல்லுகிற வார்த்தைகளும் நாம் கேட்கிறோம். அப்பொழுது இயேசு 31ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 31ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவார், மந்தையின் ஆடுகள் சுதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னை நிமித்தமாக இடரல் அடைவீர்கள். நீங்கள் எல்லாரும் என்னை நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, மேலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இதுதான் நம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். எவ்வளவு அழகாக சொல்லுங்கள். இன்றைக்கு நம்மளை பார்த்து கூட சொல்லுங்கள். இன்றைக்கு நம்மளை பார்த்து கூட சொல்லுங்கள். அருமையானவர்கள், நாம் சொல்றோம், ஞானசாரம் எடுக்கும்போது ஒரு தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். ஞானசாரம் எடுக்கிறதுக்கு முன்னாலே சொல்லுகிறோம், ஐயா நான் இயேசுவுக்காக வாழுவேன் என்றால் இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய அற்புதத்தை
அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட நேற்று முந்தின நாள் சகோதரன் என்னை சந்திப்பதற்காக அவர் ஜெபிக்க வேண்டும் என்று அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஏற்கனவே அவருக்காக ஜெபித்தோம். பயங்கரமான பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை தந்தார், நல்ல சுகத்தை தந்தார். அவர் சொன்னார், சுகமாவதற்கு முன்பாக அடிக்கடி அவருக்கு அந்த பிட்சு வியாதி அடிக்கடி கீழே விழுந்து சுயநலம் இழந்து பயங்கரமாக அவரை அழகழித்து துடித்து போய்விடுவார். அவர் கை காலெல்லாம் இழுத்து கொண்டிருக்கும், நுரை சொல்லிக் கொண்டிருப்பார் வாயில். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன், அப்படிப்பட்ட ஒரு கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆலயத்திற்கு வந்தார். அவருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவித்து ஜெபித்தேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அற்புதமான சுகத்தை அவருக்கு தந்தார். அன்பர் இயேசுவின் நேசத்தையும் அன்பையும் பாசத்தையும் பார்க்கிறோம். அருமையானவர்களை, ஜெபித்த பொழுது அந்த ஆவி அவரை விட்டு விலகி போனது, அழகழித்து விலகி போனது. பூரணமான சுகம் அடைந்தார். தொடர்ந்து 2 வாரங்கள் வந்தார். 3வது வாரம் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வரவில்லை. மாத கணக்களாகிவிட்டது, வரவில்லை. சுகமாகிவிட்டார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கும். சுகத்திற்கு மட்டும் இயேசு வேண்டும். பிறகு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது மனுஷனுக்கு கடினமாக இருக்கிறது. இதுதான் மனுஷன். அருமையானவர்களை, பிறகு அவர் என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு அவர் ஆலயத்திற்கு வரவே இல்லை. ஆலயத்துக்கு மேல் நடந்து போவார், ஆனால் ஆலயத்துக்குள்ள வரவே கிடையாது. பிறகு 2 நாளுக்கு முன்னால் வந்தார். ஐயா, எனக்காக சொல்லி அழைத்துக் கொண்டு வந்தார். மீண்டும் அந்த பிரச்சனை. நான் கேட்ட அந்த சவனை பார்த்து, சுகத்திற்கு மட்டும்தான் இயேசுவை தேடுகிறார், சுகத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் வேண்டுமா? வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு அவசியமானவர். நீங்க அவருக்கென்று உங்களையே கொடுத்து அவருடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி அவரையே நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது எந்த விதத்திலும் அது உங்களை சேதப்படுத்தாது, உங்களை அழகழிக்காது, உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. வரும்போது மாத்திரம் இங்கே வருகிறதுனால பிரயோஜனம் இல்லை. சுகம் கிடைக்கும், ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை, ஆனால் நிரந்தரமான விடுதலை கிடையாது. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வேதம் சொல்லும் என்ற வசனங்களை சொல்லி ஜெபித்து அனுப்பி 2-3 வாரங்களுக்கு ஆராதனை நடைபெறாது. உங்களுக்காக நாங்கள் இங்கே ஜெபித்துக் கொண்டு இருப்போம். ஜெப வேலையிலே ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிற நேரத்திற்கு வாருங்கள், ஜெபித்து அனுப்புகிறேன் என்று சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க, எனக்கு சுகத்திற்கு மாற்றம் அங்கு சொன்னார்கள் அந்த சகோதரன், ஐயா, நான் இனிமே உயிருள்ள வரைக்கும் இயேசுதான், இயேசு விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக இருப்பேன், இயேசுதான் எனக்கு தெய்வம் இனிமே என்று சொன்னார். ஆனால் 2-3 வாரம் மட்டும். பிறகு ஆலயம் மாத கணக்கெடுக்கான 5-6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு சொல்லி ஜெபித்தார். அருமையானவர்களே, இப்படிதான் இங்கே இருக்கிறது. இங்கே பார்ப்போம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்ப்பனை வெட்டுவான், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு போகும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு இடறிப் போவீர்கள் என்று சொன்னார். அன்பான சீசர்கள் அவரோடு கூட இருந்தார். 3 வருடம் அவரோடு கூட இருந்து பயிற்சி பெற்றார்கள். அற்புதங்கள் அவர் நாமத்தினாலே அவரோடு கூட இருந்து கற்றுக்கொண்டார்கள், செய்தார்கள். அந்த மனிதனை அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உன்னை நீ இனி மீன் பிடிக்கிற வேலை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன், இனி நீ உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக என்று சொன்னார். மனிதர்களுக்கு உன்னை ஒரு சாட்சியாக வைக்கப் போகிறேன், உன்னை நான் அவர்களுக்கு முன்பாக பயன்படுத்த போகிறேன், அவர்களுக்கு என்னுடைய அன்பை நீ சொல்லுவாய் என்று சொன்னார். அந்த மனிதன் தான்
இன்றைக்கு அந்த மனிதனை குறித்து தான் எனக்கு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் நான் உயிர் துறந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலோயாவுக்கு போவேன் என்றார். அவர் சொன்னார், முதல்ல மெய்ப்பனை வெட்டுவான், அந்த நாடுகள் சிதறடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளை, பிரதான மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து. வேதத்திலே மையமான ஒரு புத்தகம் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நான் உங்களுக்காக பலியாக போகிறேன் என்று இதை கேட்ட சீசர்கள் அப்பயே கலங்கியிருப்பார். என்னைக்கும் கூட நமக்கு அப்படிதான். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கலக்கம், ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பயம், ஒரு பிரச்சனை என்று சொன்னால் திகைப்பு, ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். பிரதர் என்ன என்று சொல்லும் போது, ஐயா எனக்கு ஒரே பிரச்சனை, போராட்டம், என்னால் ஒன்றும் செய்ய முடியும். பிரதர் ஜெபித்தீர்கள், அதுதான் என்னால் ஜெபிக்கவே முடியல. தேவனுடைய வேதத்தை வாசித்தீர்கள், என்னால் வேதத்தை வாசிக்கவே முடியல. கர்த்தரை துதித்தீர்கள் என்று சொல்லி கேட்டால் நான் துதிக்கவே முடியவில்லை என்று சொல்லுவார். காரணம், அந்த பிரச்சனை அது எனக்கு ரொம்ப பிரச்சனை, அந்த பேதனையாக எனக்கு ஒரே இரவெல்லாம் தூக்கமே இல்லை என்று சொல்லுவார். அப்படியான தேவனுடைய தேவன் அழகாக சொன்னார், மெய்ப்பனை வெட்டுவான் என்று சொன்னார். மெய்ப்பனை வெட்டுவான் சொன்னார். நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்துதான் ஒரு தீர்க்கதரிசனம் எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுது. அதற்கு பேதுரு 33வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பேதுரு பிரித்துரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று சொன்னார். 12 பேருக்கு ஆண்டவர் சொன்னார். அதிலே பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் இடரல் அடைந்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று சொன்னார். பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் இடரல் அடைந்தார், நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் இடரல் அடைய மாட்டேன் என்று இயேசு கிறிஸ்து அதற்கு வார்த்தை சொல்லுகிறார். அவனை பார்த்து மீண்டும் சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்பாக, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீற வார்த்தை இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் பேதுரு தேவனுடைய வார்த்தையை மீறி சொல்கிறார். எல்லாரும் இடல் அடைந்தார், நான் இடல் அடைய மாட்டேன். இப்படி சொன்ன பேதுரு தான் இடர்கள் அடைகிறது மாத்திரமல்ல, சத்தியம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, சபிக்கவும் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, கவனிங்க. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மீண்டும் பேதுரு சொல்லுகிறார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு கூட மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார். இன்னைக்கு எல்லாருமே சொல் வீரர்களாக தான் இருக்கிறதே தவிர செயல் வீரர்கள் என்பதை குறித்து இல்லவே இல்லை.
அவையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்கள், இந்த காலவழியில் ஒருவேளை மாஸ்டர் என்னை இப்படி நம்மளை பார்த்து சொல்லுகிறார் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்லவில்லை. என் அருள்நாதன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை என்று நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், தேவனுக்குள் இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம், தேவனோடு கூட இருக்கின்ற அந்த உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சற்று யோசிக்கிறேன். அது உங்களுடைய சிந்தனைக்கு தான் தேவனுடைய வார்த்தைகள். நம்மளை போன்ற மனிதர்கள் தான் சீசர்கள். நம்மை போலதான் நம்மளை அருள்நாதன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே தேவகுமாரனாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருந்தார். அவர் எல்லாவற்றிலும் அறிந்து ஆராய்ந்து சொன்னார். ஆனால் நாம் இன்றைக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம், பெருமையாக சில காரியங்களை பேசுகிறோம். மாத்திரமல்ல, தன்னை மற்றவர்கள் பார்க்கும்போது ஓ பரவாயில்லையே என்று சொல்லும் அளவுக்கு நினைக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதே நடக்கிறது மாத்திரம் சொல்லும். நம்முடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் அறிந்த தேவன் சொல்லுங்க. முதல் சொல்லுங்க, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று சொல்ல. ஒருவேளை அப்படி சொல்லுகிறவள் தான், ஐயா நான் ஊழியத்திற்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன், நீங்க ரொம்ப ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறீர்கள், நான் எல்லாவற்றிலும் உதவியாக இருப்பேன், ஊழியத்தை செய்வேன், நாட்டு மக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வருவேன், ஆலயத்திற்கு சாட்சியாக இருப்பேன், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பேன், எல்லா விதங்களிலும் ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும் ஆலயத்தை வருகிற காரியங்கள் ஊழியம் செய்கின்ற காரியங்களிலும் மாத்திரமல்ல ஆண்டவருக்கு என்று கொடுக்கின்ற எல்லா விதங்களிலும் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் மக்கள் தான் பிறகு அவர்களால கடைசி வரைக்கும் அதை செய்ய முடியாது, நிற்கவும் முடியாது. பிறகு சொல்லிவிடுவார்கள், இந்த ஊழியக்காரருக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இல்லை. ஒன்று சொன்னார்கள், நீங்க பிரபல நல்ல ஊழியம் செய்கிறீர்கள், நல்ல காரியத்தை செய்கிறீர்கள், சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுவார்கள். நாளடைவில் சொல்லுவார்கள், எதையோ பார்த்துவிட்டு சொல்லுவார்கள். நம்முடைய ஊழியக்காரர்கள் பற்றி முதல்ல வச்சு கொள்ளுகிறார்கள். பிறகு அந்த ஊழியக்காரரை பார்த்து அவர்களே சொல்லுவார்கள் இந்த ஊழியக்காரர் அவ்வளவு சரியில்லை. இன்னொரு ஊழியக்காரர் பாருங்க எப்படி அவர் செயல்படுகிறார். அருமையானவர்களே கவனிங்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கின்ற அந்த வரங்கள் வித்தியாசம். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான வரங்களை தந்து ஒவ்வொரு விதத்திலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தர் இருக்கிறார். எல்லாரை கொண்டும் கர்த்தர் அற்புதங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசம் தான் காரணமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் எதன் மேலே போகிறது, நம்முடைய பார்வை எங்க போகிறது, நம்முடைய நினைவுகள் எப்படி போகிறது, எதை நினைக்கிறோம், எப்படி அதை விசுவாசிக்கிறோம், அப்படிதான் நம்ம இருக்கோம். அப்படிதான் அந்த அற்புதங்கள். தேவன் நம்முடைய ஊழியக்காரர்கள் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவர் ஜெபித்தால் கர்த்தர் பதில் கொடுப்பார். விசுவாசித்தால் நிச்சயம் அற்புதங்கள் நடக்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு காலம் அற்புதங்களை நாம் பார்க்கவே முடியாது. சொன்ன பேதுரு இயேசுவை மறுதலிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு பிரசங்கத்தை நான் சொல்றேன். சொன்ன பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன். ஐயா, எந்த நேரமும் நீங்க கூப்பிடுங்க, நான் ஊழியத்துக்கு வருவேன், உங்களோடு உதவியா இருப்பேன், ஊழியத்துக்கு உதவியா இருப்பேன் சொல்லுவார்கள். நாளடைவில் பார்க்கும்போது ஜீரோவில் தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறவர் கடைசி வரைக்கும் நம்மோடு
கடைசி வரை, உலகத்தின் முடிவரதும் கடைசி நாள் வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அருமையானவர்களை கவனிங்க. எப்படி சொன்ன அந்த பேதுரு தான் இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினைக்குள் படுத்தப்பட்டார் என்று சொல்லி அறிந்த உடனே 69வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 69வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறதை எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். கொஞ்ச நேரத்தில் அன்று இரவே இயேசுவை மறுதளித்த அன்பான சீசன் பேதுருவை பார்த்தார். பேதுரு சொன்னார், எல்லாரும் இடர்கள் அடைந்தால் நான் இன்னும் அடைய மாட்டேன். உமக்காக நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். நான் மறுதளிக்க மாட்டேன், மறிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாரும் அப்படிதான் சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றோம். நாம் சொல்லுகிறது செய்கிறோம். திருச்சபை ஊழியத்திலே நாம் சொல்லுகிறதை செய்கிறோம். திருச்சபையில் இருக்கின்ற விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம், சொல்லுகிறது செய்கிறோம். கவனிங்க, எல்லாருக்கும் முன்னால மறுதளிக்கிறோம். அவன் சேவல் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரனாகி இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இறந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி ஆணையிட்டு மறுதளித்தான். முதலாவது அறியேன் என்று சொல்லுகிறான், இரண்டாவது ஆணையிட்டு மறுதளிக்கிறான். உண்மையான தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது சாம்சம் முடிந்துவிட்டது. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்களில் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றான். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே கவனிங்க. நாம் எவ்வளவு, நான் உங்களுக்கு முன்ன சொன்னேன், நாம சில உறுதிமொழிகள்லாம் சொல்லுவோம், ஆனாலும் கடைசியில அவைகள் எல்லாவற்றிலும் ஜீரோவில் வந்து நிற்போம் என்று சொன்னேன். கவனிங்க, நாம் சொல்லுகிறது யாருக்கு முன்னாலே சொல்லுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. பாஸ்டர் ராபர்ட் ராஜாவுக்கு முன்னால சொல்லுகிறோமா, அல்லது அவருக்கு மேலே நிற்கிற நமது அருள்நாதர் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுகிறோமா என்பதை குறித்து கவனிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு எதுக்கு சொல்லுவார்கள், ஆனால் விசுவாச அறிக்கை இருக்காது. பிறகு இந்த உணர்ச்சி தான் பேசுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எதையும் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு முன்பாக உண்மையும் குற்றமாக செய்ய வேண்டும். அது தேவனுக்கு என்று செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்காக தான் செய்கிறோம், பாஸ்டுக்காக அல்ல, அல்லது திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக அல்ல. நாம் ஒருவேளை ஏழை எளிவர்களுக்கு யாராவது ஒருவருக்காக எதையாவது செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால்தான் அதை நாம் செய்யும். அது ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. என்னால்தான் இப்படி ஆனது, நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை கொண்டு வந்தேன், நான் தான் இதை கொடுத்தேன். அருமையானவர்கள், நான் என்று உங்களுடைய வார்த்தை எங்க வருகிறதோ அங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகி போகிறது என்பதை குறித்து மறந்து விட வேண்டும். நான் என்கிறது சுயத்தை காட்டுகிறது. சுயம் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சுயம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அருமையான பக்தன் ஃபாதர் பெர்கமன்ஸ் பாடுகிறார், சுயத்தை அழித்து விட்டால் சுகமாக வாழ, சுயத்தை வருத்தால் சுகமாக வாழ.
சுயம்தான் இன்றைக்கு மனிதனுடைய தோல்விக்கே காரணம். அதை நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அர்ப்பணிப்போம். மாம்சிகத்தில் சொல்லுவார்கள், மாம்சிகம் ஒன்றுக்கு உதவாது என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு மாம்சத்தில் தான் எல்லாம் சொன்னான். நான் ஆண்டவருக்குள் ஆவிக்குள் அதை சொல்லவில்லை. அவன் நிலைத்து நிற்க முடியவில்லை. எல்லாரும் ஓடி போனார்கள். எல்லாரும் இடர்கள் இருந்தாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன் என்று சொன்னார் பேதுரு. அவர் இடர்கள் அடைந்தார். தெரியாது என்று சொன்னார். தெரியாது என்று மறுபடியும் ஆற என்று சொன்னார். பிறகு சத்தியமனமும் சபிக்கவும் தொடங்கினார். தேவனுடைய பிள்ளைகள், உன்னுடைய நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை என்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நன்றாக அறிய வேண்டும். அப்பொழுது 75வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதா என்று பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் அப்படி எதையாவது ஒன்று பதறி சுயமாக பெருமையாக மாம்சத்திலிருந்து இந்த உணர்ச்சி வசமாக எதையாவது சொல்லியிருந்தால் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன வார்த்தைகளை சொன்னோமே அதை நாம் எப்படி கடைபிடித்து நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், தேவனுடைய பணியில நாம் எப்படி அன்பாக ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும், ஊழியத்தில் அல்லது திருச்சபையுடைய வளர்ச்சி, ஊழிய வளர்ச்சியில நம்மளால என்னென்ன செய்ய முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டும். நமக்காக எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்தார். நமக்காக தன்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, தன்னுடைய ரத்தம், தன்னுடைய ஜீவனையும் நமக்காக தந்தார். ஜீவனை விட வேற எதை பெரிதாக நினைக்க முடியும்? அதை விட பெரிதாக ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாம் செய்கிற கொடுக்கிற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு கொடுக்கிறதுல இருந்துதான் அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா வரம், சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், நாம் செய்கின்ற வேளையிலே ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறதுனால தான் நாம் அவருக்கு என்று கொடுக்கிறோம். அவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறோம். ஆண்டவர் நாம் கொடுப்பதற்கு 100 மடங்கு திருப்பி நமக்கு கொடுப்பார். நாம் செய்கின்ற அறிக்கைகள், நாம் செய்கின்ற பொருத்தனைகள், நாம் செய்கின்ற பணிகள், ஊழியர்கள் திருச்சபையோடு சேர்ந்து போதவரோடு ஐக்கியப்பட்டு நாம் செய்யும் போது அதற்கு வேண்டிய பிரதிபலனை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இங்கு ஆயத்தமாகும். தேவனுடைய சமூகத்தில் இந்த பொற்கரத்திலே எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எனக்கு கேட்ட சத்தியங்களை சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அர்ப்பணித்து ஒரு பொருத்துணையோடு நாம் கடந்து செல்லுவோமா? இந்த வார முழுக்க தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். நாம் எத்தனை அறிக்கை செய்திருக்கிறோம், எவ்வளவு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், எப்படியெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் சொல்லியிருக்கிறோம். பாஸ்டரோடு சொல்லியிருக்கிறோம், ஐயா நான் உங்களோடு ஊழியத்திற்கு வருவேன், ஐயா நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு ஆலயத்துக்கு வருவேன், அது தேவனுக்கு என்று நான் செய்வேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது தேவனுக்கு என்று நான் கொடுப்பேன், ஊழியத்திற்காக அதை கொடுப்பேன், திருச்சபை வளர்ச்சிக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக நான் கொடுப்பேன் சொல்லி ஒருவேளை பண்ணியிருக்கிற பொருத்தனைகளை நினைவு கொண்டு எந்தெந்த காரியத்தை நாம் தவறி இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தை செய்யாத இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், தேவனுடைய உன்னத நாமத்திற்கு நாம் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி, போதகர் அல்லது திருச்சபை மற்றவர்கள் சொல்லும் 3 விதங்களில் சாட்சி பெற வேண்டும். அருமையானவர்களே, மறந்து போவார்கள். தேவனுடைய சொந்தம் செவிப்போமா? அன்புள்ள இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டிருக்கிறார். பேதுரு சொன்னார், எல்லாரும் இடரல் அடைந்தால் நான் இடரல் அடைய மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன், உம்மோடு கூட நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவனை பார்த்து இன்று இரவே சேவல் கூவதற்கு முன்பாக 3 தடவை என்னை மறுதளிக்கிறேன். ஆனாலும் நீர் சொன்னபடியே மறுதளிக்கிறவனா? பிறகு அதை நினைவு கொண்டு போய் மனக்கசந்து அழைத்தார்.
இன்றைக்கு மறுமையான பிள்ளைகள் ஒருவேளை தேவனுடைய காரியங்களில் எந்தெந்த காரியங்கள் நாம் விழுந்து போயிருக்கிறோம், செய்யாமல் இருக்கிறோம், சொன்னதை செய்யாமல் மறந்து போயிருக்கிறோம். நினைவு தேவனுக்கு அர்ப்பணிக்கும், ஒப்பு கொடுக்கும். எழுந்து ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு நீங்கள் எழுதி பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், உம்முடைய கரத்தில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது. முழுவதுமாக அவர்களுக்குள் ஒரு எழுப்புதல் எழுதி பிரகாசிக்கும் சாட்சிகளாக திருச்சபைகள் வெளியில் எங்கும் உள்ள ஜனங்கள் மத்தியில் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளை நிறுத்துவீர்கள். ஆசீர்வதி துதி கன மகிமை எல்லாமே உமக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. Thank you, God bless.